அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானுடைய FBAக்கு நம்ம ப்ராடக்டை அனுப்பணும் அப்படின்னா FBAவுடைய அட்ரஸை நம்முடைய ஜிஎஸ்டியில் அமெண்ட் பண்ணியிருக்கணும். அதை அமெண்ட் பண்ணும்போது சில சிக்கல்கள் வரும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், FBAக்கு ப்ராடக்டை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி FBAவுடைய அட்ரஸை நம்ம ஆட் பண்ணணும். அட்ரஸ் ஆட் பண்ணாமையே நீங்கள் FBAக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புனா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை நான் வந்து கார்ட்டில் நான் கொடுக்குற அந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் அட்ரஸை ஆட் பண்ண போகிறீங்க, நீங்களாவே ஓனாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட் பண்ண போனாலும் சரி, இல்லை ஆடிட்டர் மூலிமா நீங்கள் ஆட் பண்ண போனாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு FBA என்ரோல் பண்ணுறதுல சிக்கல் இல்லாமல் இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சில பேர்த்துக்கு இதை பண்ணும்போது ஒரு 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அது வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதே எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். FBAவுடைய அட்ரஸை நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட் பண்ணுறதுக்கு அமெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸை ஆட் பண்ணி சேவ்லாம் பண்ணிக்க முடியாது. எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு டைரெக்டாக வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டு உங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணி விட்டாங்களோ, அதே மாதிரி அடிஷ்னல் பிளேஸ், அதாவது அமேசானுடைய FBA வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில், சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். இந்த 2 அட்ரஸையும் நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட் பண்ணும்போது அமெண்ட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நீங்கள் அமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது அந்த வேர்ஹவுஸோடைய EB பில், முனிசிபாலிட்டி டேக்ஸ் பில், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அவங்களுடைய வேர்ஹவுஸோடைய ஃபோட்டோஸ், இதெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் அமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ப்ளஸ் அமேசானுடைய வேர்ஹவுஸில் வச்சு செல் பண்ணுறதுக்கு அமேசான் உங்களுக்கு ஒரு NOC கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த FBA அட்ரஸை உங்களுக்கு அமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன். 2 மாதமாக FBA வந்து என்ரோல் ஆகவே இல்லை. அதாவது அமெண்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை அமேசானுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் FBAவுடைய வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் ஆகவே இல்லை. நம்மளும் வந்து 1 மாதமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட் கூப்பிட்டு சொல்கிறோம். அவங்களும் நிறைய கேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். கடைசி வரைக்கும் அந்த FBA வந்து என்ரோல் ஆகவே இல்லை. கடைசியாக ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆட் பண்ண ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் சர்வே நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ் நம்பர்னு போட்டு வாங்கி வந்திருக்கீங்க, அதனால நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி 1 மாதமாக ஆளாளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் நிறைய பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க. சர்வே நம்பர் அப்படிங்கிறத ஷார்ட்டாக எஸ் நம்பரோ இல்லை SF நம்பரோ போட்டிருப்பாங்க. நம்ம அந்த எஸ் நம்பர்னு வந்திருந்தாவே புரிஞ்சிக்கலாம் அது சர்வே நம்பர் தான் அப்படின்னு, இல்லையா? ரெகுலராக பத்திரத்தில் அப்படி தான் போடுவாங்க. நிறைய EB பில்லில் கூட அப்படி தான் போட்டிருப்பாங்க. எஸ் நம்பர், SF நம்பர்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது சர்வே நம்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது நானும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வழக்கமாக நான் அட்ரஸை காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவேன். ஜிஎஸ்டியில் அட்ரஸ் ஆட் பண்ணி தர சொல்லி நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. நாமளும் நிறைய பேருக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அதை வந்து 500 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் அந்த அட்ரஸ்லாம் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணுவேன் வழக்கம். அன்னைக்கு நான் ஒருத்தருக்கு பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு சிம்பிள் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சிம்பிள் வந்துருச்சு. அந்த சிம்பிளை அழிச்சா தான் நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு வரும்போது, நான் அதை அழிக்கும் போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சர்வே நம்பருங்கிறதையும் சேர்த்து அழிச்சிட்டேன். அழிச்சதுக்கப்புறம் சரி அதை டைப் பண்ணுறதுக்கு நான் வந்து டைம் ஆகுமேன்னு மனசிட்டு நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப டைப் பண்ணும்போது சர்வே நம்பரும் டைப் பண்ணாமல் எஸ்ஸை மட்டும் டைப் பண்ணி அந்த NOவோட விட்டு என்ன பண்ணுறான், அமெண்ட் பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட்டு நமக்கு வந்துருச்சு. அதில் சர்வே நம்பருக்கு பதிலாக எஸ் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. இந்த காரணத்தினால நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேஸ்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
நான் திரும்ப கால் பண்ணி சண்டை போட்டு எங்க சர்வே நம்பர்னாலும் எஸ் நம்பர்னாலும் ஒன்று தான். நீங்கள் எந்த பத்திரம் வேணால் எடுத்து பாருங்கள், அதில் சர்வே நம்பர்னு சில இடத்துல போட்டிருப்பாங்க, சில இடத்துல எஸ் நம்பர்னு போட்டிருப்பாங்க. இப்போது பின்கோடு மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிட்டு வர சொல்லலாம். இல்லை டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கு, இல்லை ஊர் மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிட்டு வர சொல்லலாம். இல்லை எக்ஸஸாக நான் ஒன்று ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு எக்ஸஸாக ஒரு ஊர் பேரையோ இல்லை தெரு பேரையோ ஒரு கடை பேரையோ நான் உங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா திருத்திட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சர்வே நம்பரை எஸ் நம்பர்னு ஷார்ட்டாக போட்டதுக்காக நீங்கள் எப்படிங்க மாற்றிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு சர்வே நம்பர்னு தான் வேணும், எஸ் நம்பர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், என் கம்ப்யூட்டரே அக்செப்ட் பண்ணாது, நான் எடிட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணாது, நீங்கள் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாங்க. இதை மாற்றுறதுக்காக திரும்ப நம்ம ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணும்போதே கரெக்டாக பண்ண வேண்டியது தானே, சர்வே நம்பரை எஸ் நம்பர்னு போடுறது பெரிய ஒரு தப்பு கிடையாது, அதெல்லாம் திரும்பலாம் அவங்கள மாற்றிட்டு இருக்க முடியாது, எத்தனை வாட்டி மாற்றி தர முடியும், மாற்றி தர முடியாது, வேலிடான ரீசனை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரீசனை எடுத்துகிட்டு போய் அமேசான் கிட்ட சொன்னால் நீ மாற்றிட்டு வந்தால் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்கல, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எனேபிள் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் FBA என்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுவீங்க, அதில் ஒரு முக்கியமான சிக்கல் இது. இப்போ நானே வந்து நிறைய பேர்த்துக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் FBA என்ரோல் பண்ண போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஸ்டேட்னு கேட்கும், தமிழ்நாடுன்னு நம்ம கொடுத்துருவோம். தமிழ்நாடு கொடுத்தோடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய FBA அட்ரஸ் அதுலேயே வரும். ஃபஸ்ட்டு MAA4 சென்னையோடைய அட்ரஸ் வரும், ரெண்டாவது CJB1 போட்டு கோயம்புத்தூருடைய அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸில் ஒரு புள்ளி ஒரு ஸ்பேஸ் மாறாமல் அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் அப்படியே உங்களுடைய ஜிஎஸ்டி அட்ரஸில் வரும், அப்போ தான் உங்களுக்கு FBAவை என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, ஜிஎஸ்டி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா மேப் ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேப் ஃபியூச்சர் வந்ததுலேருந்து நீங்கள் பின்கோடை போட்டிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜு, தாலுக்கா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் அது செலக்ட் ஆகும். முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு கட்டம் இருக்கும், அதில் டிஸ்ட்ரிக்டை நம்ம டைப் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டேட்டுன்னு ஒரு கட்டம் இருக்கும், அதில் நம்ம ஸ்டேட்டை டைப் பண்ணுவோம். பின்கோடுன்னு ஒரு கட்டம் இருக்கும், அதில் பின்கோடை டைப் பண்ணுவோம். ரோடுன்னு ஒரு கட்டம் இருக்கும், அதில் ரோடு நம்ம டைப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க அமேசான் என்ன அட்ரஸ் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அங்கே நம்ம டைப் பண்ணி அந்த அட்ரஸை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மேப் ஆப்ஷன் கொண்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பின்கோடை போட்டால் அந்த பின்கோடு எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த வில்லேஜ் வரைக்கும் அதுவே செலக்ட் ஆகுது. இப்போது நமக்கு தெரியும் ரொம்ப நாளாகவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து நிறையா மாறிக்கிட்டே வருது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை விரிவாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இதெல்லாம் சென்னை லிமிட்டுக்குள்ளே வருதுன்றாங்க. அப்போ அதை நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் சூஸ் பண்ணுவோமா இல்லை காஞ்சிபுரத்தில் சூஸ் பண்ணுவோம்? அப்போது இந்த வேர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அமேசானோடைய வேர் ஹவுஸ் இருக்குல்ல, அதுவே சென்னையில் கிடையாது, அது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. பொன்னேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் துரையநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் அந்த FBA இருக்குது. இப்போ அது சென்னையில் சேருமா இல்லை திருவள்ளூரில் சேருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்கள் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் பின்கோடை அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும், இது எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பின்கோடோட சேர்ந்தது, எந்த ஊரோட சேர்ந்தது அப்படின்னு வரும். இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக் மாறுற பிரச்சனை இருக்குல்ல. இப்போ கூட விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சியை தனியாக பிரித்தாங்க இல்லையா, இப்போ ராணிப்பேட்டையெல்லாம் தனியாக பிரித்தாங்க பார்த்தீங்களா. இப்படி பிரியும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிடுது, மாறி போயிடுது. அப்படி போகும்போது இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேப் ஃபியூச்சர் வந்து அதை கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு பின்கோடு அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊர் வராது, வேற ஊர் வரும். நீங்கள் ஊர் பேரை அழிச்சு மாற்றுறீங்க அப்படின்னா அந்த பின்கோடும் வேற பின்கோடாக மாறும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஜிஎஸ்டி ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அப்போது பின்கோடை போட்டால் என்ன ஆயிடுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதில் சில ரொம்ப வில்லேஜாக இருக்கக்கூடிய ஏரியாலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற இடத்துல NULL அப்படின்னு வந்துடுது. அந்த NULLோடையே வச்சு நம்ம அப்ளை பண்ணால் NULL அப்படிங்கிறது நாட் எ வேலிட் சிட்டி ஆர் வில்லேஜ், அதை கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வருது. கரெக்ஷன் பண்ணால் யூ கேனாட் கரெக்ட் ஹியர்னு வருது. இது நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கீழே சப்மிட் பண்ண போனால் கரெக்ட் பண்ணுங்கன்னு வருது, கரெக்ட் பண்ண போனால் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு வருது. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பின்கோடை மாற்ற வேண்டியதாக இருக்குது, இல்லைனா ஊரை மாற்ற வேண்டியதாக இருக்குது.
இந்த மாதிரி இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அமேசான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு புள்ளி கூட மாறி இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கமா கூட மாறி இருக்கக்கூடாது. 2 பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து இந்த எஸ்எஃப் நம்பர் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொன்னாங்க. அது என்ன தெரியுங்களா சொன்னாங்க, வழக்கமாக நம்ம அட்ரஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், டோர் நம்பரு, அடுத்தது தெரு பேர், அடுத்தது என்ன போஸ்ட், ஊர் பேர், போஸ்ட் என்ன, அடுத்து தாலுக்கா என்ன, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோட் என்ன, இப்படி தானே வருஷம் தானே அட்ரஸ் எழுதுவோம். அமேசான் அவங்களுடைய அட்ரஸ் எப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்வே நம்பர் வந்துடுது. சர்வே நம்பருக்கு அடுத்து ரோடு, இது ஏதோ ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுக்கோ இருக்குங்களேன். இப்போ விவேகானந்தர் மெயின் ரோடுன்னு இருக்குது, இல்லை கள்ளக்குறிச்சி மெயின் ரோடுன்னு இருக்குன்னு வைங்க. அந்த ரோடு வராமல் ரோடுக்கு முன்னாடியே வில்லேஜோடைய பேர் வந்துடுது. துரியநல்லூர் அப்படின்னு ஒரு வில்லேஜில் தான் அந்த FBA இருக்குது. அந்த துரியநல்லூர் வந்துடுது. சர்வே நம்பர் முடிஞ்ச உடனே துரியநல்லூர் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ரோடு என்ன அப்படிங்கிறது வருது. நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரோடு எங்கே ஃபில் பண்ணுமோ அங்கே தான் ரோடு ஃபில் பண்ணணும், பின்கோடு எங்கேயோ அங்கே தான் பின்கோடு ஃபில் பண்ணணும், சிட்டி எங்கேயோ அங்கே தான் சிட்டி ஃபில் பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணி முடித்த உடனே அட்ரஸ் வரும்போது எப்படி வரும், வழக்கமாக டோர் நம்பரு, அடுத்து ரோட் நேமு, அடுத்து வில்லேஜ் நேம், இப்படி தானே வரும். அந்த மாதிரி தான் அதுலேயும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சர்வே நம்பர் வந்திருக்கு, அடுத்தது வந்து ரோட் நேம் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வே நம்பருக்கு அடுத்து எங்களுக்கு வந்து வில்லேஜ் நேம் வரணும், நீங்கள் ரோட் நேம் போட்டு வந்துருக்கீங்க, அதை மாற்றிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஒரு டைம். அது ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் கால் பண்ணி, அப்படி எப்படி மாற்ற முடியும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து தூக்கி முன்னாடி போட்டுட்டு, வில்லேஜை தூக்கி முன்னாடி போட்டுட்டு எனக்கு வந்து ரோடை வந்து பின்னாடி போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எப்படி வாங்கிட்டு வர முடியும், அப்படிலாம் போய்ட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு நிறையா வாட்டி கால் ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியாக அவங்க நாங்கள் மேலே இருக்கவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி மேலே காலை கனெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த சிரமங்கள், இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேனுவலாக ஆட் பண்ணி விட்டாங்க. ஓகே, இது கூட ஓகே, சரியாகி போச்சு இந்த பிரச்சனை. இப்போ இந்த எஸ்எஃப் நம்பர் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்யூஷனே நமக்கு கிடைக்கல. ஸோ இதில் நான் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் இந்த இஷ்யூ மூலிமா அப்படின்னா, நீங்கள் FBAக்கு என்ரோல் பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் முக்கியமான சிரமம் இந்த அட்ரஸ். ஸோ நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட் பண்ணாலும் சரி, அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் FBA என்ரோல் பண்ண போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னன்னு கேட்கும், தமிழ்நாடு கொடுத்துருவீங்க. அடுத்தது என்ன FC அப்படிங்கிறது அதுவே வரும். அதில் MAA4 அப்படின்னா அதுக்கு கீழே அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை அப்படியே ஸ்பேஸ் கூட விடாமல் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பண்ண போகும்போது அந்த பின்கோடை கொடுத்துட்டு அவங்க போட்டிருக்க அந்த அட்ரஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊர் பேர், அந்த தெரு பேர், இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் நேம் மேட்ச் ஆகாது. நீங்கள் ஒரு பின்கோடு கொடுத்தீங்கன்னா வேறு வில்லேஜ் நேம் வரும். அப்படி மேட்ச் ஆகாமல் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ரோடு அப்படின்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடுன்னு இருக்க காலத்திலேயே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் டைப் பண்ணியிருக்கேன் இந்த ரோடுங்கிற இடத்துல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர்னு வந்துடுது. திருவள்ளூருக்கு முன்னாடி நிறையா இருக்கும், துரியனூர் வில்லேஜ், அப்புறம் ரோடு நேம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக அந்த வில்லேஜோடு சேர்ந்து ரோடு அப்படிங்கிற காலம்லேயே ஜிஎஸ்டி போர்ட்டலில் டைப் பண்ணிடுங்க. அப்படி டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்போது இவங்க என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே வந்துடும். மேபி வந்து வில்லேஜோடைய நேம் மட்டும் 2 வாட்டி வரும். இப்போ துரியநல்லூர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுவே மேபி 2 வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே அமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு சரியாக இந்த மாதிரி பிக் பண்ண முடியாமல் போயிடுச்சு பின்கோடை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரோடுங்கிற இடத்துலையே நீங்கள் ஃபுல் அட்ரஸையும் டைப் பண்ணிருங்க, டிஸ்ட்ரிக்டை மட்டும் விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக வந்துடும். இல்லை நீங்கள் ஆடிட்டர்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஆடிட்டர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரி எனக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்ரஸில் என்ன இருக்கோ அது புள்ளி கூட மாறாமல் எனக்கு ஜிஎஸ்டியில் அமெண்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இதை சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸோட APOB ஆட் ஆகி வரும். அப்போ தான் உங்களால் FBAவை என்ரோல் பண்ண முடியும். FBAவை என்ரோல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய சிக்கல்களும் இருக்குது. அதை நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அட்ரஸ் சிக்கலை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.